ரியோகான் டைகு ஜப்பான்ல வாழ்ந்த ஒரு ஜென் துறவி. இவர் ஒரு கவிஞர், அப்புறம் கையெழுத்தழகியல் நிபுணரும் கூட. இவர் மலையடிவாரத்துல ஒரு சின்ன குடிசையில வசிச்சு வந்தாரு. அது ஒரு ராத்திரி நேரம். அவர் குடிசைக்குள்ள திருடன் ஒருத்தன் நுழைஞ்சிடுறான். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்த களைப்புனால அந்த குடிசையில நமக்கு ஏதாவது கிடைச்சிடாதான்னு அங்கேயும் இங்கேயும் ஏக்கத்தோட தேடினான். ஆனா அங்க மண்பானை, மண் பாத்திரம், ஒரு கிழிஞ்ச பாய், சில ஓலைச்சுவடின்னு இவ்வளவுதான் அங்க இருந்துச்சு. வீடுன்னா கண்டிப்பா ஏதாவது இருக்கணுமே. இந்த குடிசையில நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு பொருள் கூடவா இல்லைன்னு அந்த குடிசையே தலைகீழா புரட்டி போட்டு மூல முடுக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சான். ஆனா அவ்வளோ தேடியும் அவனுக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருள் கூட கிடைக்கல. இந்த நேரமா துறவி ரியோகான் குடிசைக்குள்ள வரவே அவரை பார்த்த திருடன் திகச்சு போய் நின்னான். அவன் திருடதான் வந்திருக்கான்னு அவனை பார்த்ததுமே அவர் புரிஞ்சிக்கவே, என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிற போல, வா வந்து உட்காரு அப்படின்னா. திருடன் இந்த மாதிரியான ஒரு உபசரிப்பை ரியோகானிடம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவரை முறைச்சு பார்த்தான். இதை கவனிச்ச ரியோகான், என்ன உனக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருள் கூட இந்த குடிசையில கிடைக்கலையான்னு கேட்க, திருடன் இல்லைன்னு தலையசைச்சான். அவன் வெறுங்கையோட திரும்பி போறது தனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ரியோகான் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. திடீர்னு சிரிச்ச முகத்தோட, நான் அணிஞ்சிருக்கக்கூடிய உடை உனக்கு பிடிச்சிருக்கா, இதை பரிசா ஏத்துக்க உனக்கு விருப்பமானு கேட்டாரு. திருடனுக்கு அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியம். அவர் போட்டிருந்த உடைய ஒத்து பார்த்தான். நல்லா துவைச்ச சுத்தமான காவி நிற உடை. இதாவது கிடைக்குதுன்னு கொடுங்களேன்னா. ஒரு கணம் கூட யோசிக்காத ரியோகான் உடனே அதை கலத்தி அவன் முன்னாடி நீட்டினாரு. அதை வாங்கின திருடன் வெளியே கிளம்புறான். அவன் போனதும் ரியோகான் அப்படியே தரையில உட்கார்ந்தாரு. குடிசையோட ஜன்னல் வழியா வானத்துல தெரிஞ்ச நிலாவை பார்த்தாரு. பாவம், அவனுக்கு இந்த அழகான நிலாவை கொடுத்துருக்கலாமேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. இந்த சம்பவத்தை திருடன் ஜன்னலில் விட்டு சென்றான் நிலவைன்னு ஒரு கவிதையாகவும் எழுதினார்.